Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் chemical indicators. How to detect macromolecules in food. ஃபுட்ல இருக்கக்கூடிய macromolecules-ஐ எப்படி டிடெக்ட் பண்ண போறோம்? chemical indicators யூஸ் பண்ணி பார்க்க போறோம். சரியா? First, what is chemical indicator? A substance that changes to indicate that a specific compound is in what you are testing. நம்மளுக்கு வந்து எதை டெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற அந்த ஸ்பெசிஃபிக் காம்பவுண்டை கரெக்டாக கண்டுபிடிக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கெமிக்கல் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போது த சேஞ்ச் கேன் பி அதில் இருக்கக்கூடிய சேஞ்ச் வந்து என்னவாக இருக்கலாம், கலர் சேஞ்ச் ஆகலாம், டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகலாம், இல்லைனா ஸ்மெல் சேஞ்ச் ஆகலாம், இல்லை அப்படின்னா அதுலேருந்து பபிள்ஸ் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்போது அது வந்து எப்படி இருக்கணும், வெரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். மோஸ்ட்லி வந்து என்னது, கலர் சேஞ்ச் ஆகிறத நம்ம யூஸ்வலாக கெமிக்கல் இண்டிகேட்டராக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பெனடிக்ட் சொல்யூஷன், லூகால்ஸ் அயோடின், பையூரட் சொல்யூஷன், சூடான் 4. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பெனடிக்ட் சொல்யூஷன். பெனடிக்ட் சொல்யூஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மோனோசாக்கரைட் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நார்மலி பெனடிக்ட் சொல்யூஷன் வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா லைட் ப்ளூ கலரில் இருக்கும். அதை வந்து நம்ம ஃபுட்டோட மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணோம் அப்படின்னா அதோட கலர் வந்து க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட் இந்த மாதிரி கலரில் மாறிச்சு அப்படின்னா அதில் மோனோசாக்கரைட் ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் லூகால்ஸ் அயோடின். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாலிசாக்கரைட், எக்ஸாம்பிள் ஸ்டார்ச், அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் லூகால்ஸ் அயோடின். இதை வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா லைட் ப்ரௌன் கலர் இல்லைனா எல்லோ கலரில் இருக்குது. அதை ஃபுட்டோட மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பர்பிள் கலர் இல்லைனா பிளாக் கலர் கிடைக்கும். அப்படின்னா ஃபுட்டில் வந்து ஸ்டார்ச் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பையூரட் சொல்யூஷன். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரோட்டீன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது வந்து நார்மலாக லைட் ப்ளூ கலரில் இருக்குது. ஃபுட்டோட மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட கலர் வந்து பர்பிளாக சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ப்ரோட்டீன் ப்ரெசென்ட்டாக இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் சூடான் 4. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லிப்பிட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஃபேட். இதை வந்து ரெட் கலரில் இருக்குது. ஃபேட்டோட ஈக்குவல் குவான்டிட்டி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு ஆயில் லேயர் ஃபார்ம் ஆகும், ஃபேட்டுக்கு மேலே, ஃபுட்டுக்கு மேலே. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதுலேருந்து ஃபேட் ப்ரெசென்ட்டாக இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.